ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோபா கார்டன். என்னுடைய மாடி தோட்டத்தில் உள்ள பழமரங்கள்லாம் என்னென்ன, அதுக்கு நான் எந்த மாதிரியாரெல்லாம் கேர் எடுக்கிறேன் நல்ல ஈல்டு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் நட்சத்திர நெல்லிக்காய் மரம். இது வந்து மலை பிரதேசத்தில் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கும் நல்லாவே வந்து வளர்ந்து வருங்க. இது வந்து 2 வருஷமான மரம். இந்த மாதிரி தான் கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் வைக்கும். பூக்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். எவ்வளோ குண்டு குண்டாக காய்கள் வந்து இருக்குது பாருங்கள். இது வந்து சின்ன சைஸ். இது வந்து பெருசாச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நெல்லிக்காய் வெரைட்டிலே நம்மளுக்கு 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து புளிப்பு, ஒன்று வந்து இனிப்பு. நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு. இது கொஞ்சம் நல்ல நிறம் மாறினதுக்கப்புறமா அறுவடை பண்ணோன்னா நம்மளுக்கு நல்ல இனிப்பான பழம் கிடைக்கும். இந்த பழ மரத்தை வந்துட்டு நான் எப்படி நடவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15x15 க்ரோ பேக்கில் நான் வந்து இது சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி வச்சு நான் வந்து இதை நடவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு நல்லா பெருசாக போகும், அப்படியே வந்துட்டு சாஞ்சிடும். அதனால் நம்ம சப்போர்ட்டுக்கு ஒரு கழி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து இலைகள்லாம் வந்து பாருங்கள், அப்படியே நெல்லிக்காய் இலைகள் மாதிரியே தான் இருக்கும், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நல்லா நீர் நிறைஞ்ச பழங்க இது. மண்கலவையை பொறுத்த வரைக்கும் எல்லா செடிகளுக்கும் எந்த மாதிரி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி மண்கலவையே போதுமான அளவாக இருக்கும். நான் இப்போ வந்து காய்வாட்டமாக பறிச்சிருக்கேன். பழுத்ததுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி பழுக்கிற ஸ்டேஜில் தான் இந்த பழம் வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா கட் பண்ணி உப்பு மிளகாய் தூள் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மரம் எங்கே கிடைச்சாலும் உங்களுடைய கார்டன்லேயே வந்து வாங்கி வைங்க. பெருசாக வந்து மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து தொழு உரம், கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுப்பேன். அடுத்தது என்னுடைய கார்டனில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மரம்னு பார்த்திங்கன்னா இந்த மரத்தை சொல்லலாம். கொய்யா மரம், நாட்டு கொய்யா. 2.5 வருஷமாக என்னுடைய கார்டனில் வந்து இருக்குது. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் சந்தையில் வெறும் 70 ரூபான்னு வாங்கின மரக்கன்று தாங்க இது. ரொம்ப குட்டி செடியாக வாங்கிட்டு வந்தது. பட் க்ரோ பேக்லேயே வச்சு நான் வந்து வளர்த்துருக்கேன். நல்லாவே வந்து எனக்கு ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் காயோட சைஸ் வந்து சின்னதாக இருக்குது, மற்றபடி நல்லா எனக்கு வந்து காய்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இதையும் நான் வந்து 15x15 க்ரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கேன். இதோட காயோட டேஸ்ட் வந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த செடியை வந்து எப்படிலாம் பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு 3 days ஒன்ஸோ இல்லை 2 days ஒன்ஸோ தண்ணி கொடுத்தா போதும். அதிகமாக வந்து தண்ணி கொடுக்க தேவையில்லை. அடுத்தது உரம் கொடுக்கறது. உரம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கொய்யா மரத்துக்கு வந்து அவசியம். மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்துட்டு கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ ஒவ்வொரு கைப்பிடி வந்துட்டு இந்த மரத்துக்கு வந்து கொடுக்கலாம். மற்றபடி நான் பெருசாக வேறு எதுவுமே வந்து கொடுக்கல. அடுத்தது இதில் வந்துட்டு வெயில் நாள் ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்மளுக்கு வந்துட்டு மாவு பூச்சி தொல்லை வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால் கம்பல்சரி 10 days ஒன்ஸ் மீன் அமிலமோ இல்லைனா வந்துட்டு வேப்பெண்ணெய் கரைசலோ ஸ்ப்ரே பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மர வகையெல்லாம் வந்துட்டு சின்னதாகவே வச்சு வளர்க்கணும். அதனால் நம்ம வந்து இயர்லி ஒன்ஸோ இல்லை 6 month ஒன்ஸோ நம்ம வந்து கவாத்து பண்ணி விடணும், அதாவது கட் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுடைய செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல பிரான்ச்சஸ்லாம் வந்துட்டு அடர்த்தியாக கொடை மாதிரி இருக்கும், நிறைய காய்களும் வந்து கொடுக்கும். அடுத்ததாக இது வந்து வாட்டர் ஆப்பிள் மரம். இது வந்து க்ரீன் கலர். 2020 ஜான்வரி மாதம் வாங்கினதில் 6 மாதத்துலேருந்தே பூ வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. காய்கள் வந்துட்டு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இது வரைக்குமே கொடுக்கல. 2, 3 இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கு. நான் வந்துட்டு மரம் முழுக்க கொத்து கொத்தாக காய்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த வருஷமும் மரம் முழுக்க நிறைய பூக்கள் வந்து வச்சுருக்கு. இந்த வருஷமாவது கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 4 வருஷத்தில் நல்ல பெரிய மரமாகவே ஆயிடுச்சு. இதில் வந்து நான் 2 தடவை வந்துட்டு விண்பதியம் மூலமாக ஒரு 3 மரம் கன்று வந்து எடுத்திருக்கேன். இந்த கிளையெல்லாமே வந்து பாருங்கள் நல்லா மொத்தமாக பெருசாகவே ஆயிடுச்சு. இதையும் 15x15 க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். பெரிய அளவு மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாது. இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்துட்டு கட் பண்ணி விடணும், கம்பல்சரி கட் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு புது துளிர்கள் எடுத்து நிறைய மொட்டுகள் வந்து வைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்போடா செரி. இந்த செரி மரம் வாங்கியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் கிட்ட இருக்கும். மரம் முழுக்குமே நிறைய பூக்கள் வந்து வச்சுருக்கு இந்த சீசனில். இதோடைய பழத்தோட டேஸ்ட் வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். அதிக அளவு காய்க்காது, ஒரு 4-5 அந்த மாதிரி தான் காய்க்கும் தினைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது கம்குவாட் ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சை பற்றி சொல்லவே வேணாம். நம்ம தோட்டத்தில் எப்பயுமே வந்து காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். மற்ற மரங்களில் வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மரத்தில் கட் பண்ணி விடணுன்ட்டு அவசியம் கூட இல்லை. நான் இது வரைக்கும் கட் பண்ணி விட்டதே இல்லை. ரொம்ப ஹைட்டும் வந்துட்டு போகாது, ஒரு குட்டையாகவே தான் இருக்கும். பட் நம்மளுக்கு தொடர்ந்து காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீசன் டைமில் வந்துட்டு நிறைய காய்கள் இருக்கும். மற்ற டைமில் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 4-5 போல் காய்கள் வந்துட்டு பறிக்கலாம். இந்த மரத்தை பற்றி டீட்டெயில் வீடியோ இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அடுத்ததாக பார்க்குறது வந்துட்டு ஒரு நார்த்தங்காய் மரம். இந்த நார்த்தங்காய் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. ஒரு ஃபேஸ்புக் பேஜில் தான் வாங்கினேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. மற்ற மரங்கள்லாம் இது கூட வாங்கினதெல்லாம் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பூக்களும் கொடுக்கல, காய்களும் கொடுக்கல. பட் மரம் மட்டும் நல்லா பெருசாக வளர்ந்து போயிட்டே இருந்தது. இதில் வந்துட்டு நல்ல முள்ளுலாம் வந்து ஷார்ப்பாக இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். எப்போ இருந்து டெரஸ் போனாலும் நம்ம தண்ணி ஊற்றினாலும் மேலெலாம் வந்து கிழிச்சு விட்டுடும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். கவனிப்பு வந்துட்டு அதிகமாக கிடையாது. செடிகளுக்கு வந்து தண்ணி கொடுக்கும்போது தண்ணி மட்டும்தான் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இந்த 5 வருஷமாக ஒன்றும் சரியாக பார்த்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் திடீர்னு மரம் முழுக்குமே நிறைய பூக்கள் வந்துட்டு இந்த வருஷம் வச்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு மண் கலவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து புதுசாக போட்டுட்டு தண்ணிலாம் வந்து கொடுத்து ரெகுலராக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா வந்து பூக்கள், இந்த பூக்களுக்காகவே இந்த மரத்தை வந்து வளர்க்கலாம் போல். அவ்வளோ பூக்கள் வந்து வச்சுருக்கு, அவ்வளோ வாசனையாகவும் இருக்குது. ஈவினிங் டைமில் அந்த மலரும் போது பார்க்கலாம் இந்த தடவை எப்படி வந்து காய் கொடுக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பூக்கள் ஆனால் கொட்டி போயிடுச்சு. அடுத்தது இது வந்து லெமன். ஒரு 6 மாதம் முன்னாடி தான் வாங்கியிருப்பேன். ஏன்னா 6 மாதம் முன்னாடி என்னுடைய மரம் வந்துட்டு காணா போயிடுச்சு, யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா புதுசாக வாங்கி வச்சது தான் இது. இதில் ஒரு 4-5 காய்கள் போல் இருக்குது. அடுத்தது இது வந்து பூனே ரெட் அத்தி. இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க. இப்போ தான் வந்து காய்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இலையை வந்துட்டு உடச்சி விட அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து கொடுக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான மரம். இது எலுமிச்சை மரம் தான். ஆனால் இதை நான் வந்து வாங்கி வைக்கலை, விதையும் போடலை. தானாகவே வந்து ஒரு செம்பருத்தி செடியில் வளர்ந்த செடி தான் இது. ஒரு 5 வருஷமாகவே வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். நானும் வந்துட்டு இதை எடுத்து வேறு இதில் வைக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதில் முள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக வந்து பிடுங்க முடியாது இல்லையா. அதனால் நான் அப்படியே இருக்கட்டும்னு விட்டு அந்த செம்பருத்தி செடி இப்போ வந்து இறந்து போயிடுச்சு. இந்த செடியில் வந்து பூக்களே வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறமா மண்ணெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து மண் கலவைலாம் வந்து தொழு உரம், மண்புழு உரம்லாம் கலந்து நல்லா தொட்டியில் ஃபுல்லாக வந்து போட்டுட்டு அந்த செம்பருத்தி செடி இருந்தது இல்லையா, அதையும் வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு இதுக்கு வந்து தண்ணி கொடுத்து இப்போ பராமரிச்சுக்கிட்டு வரேன். பார்க்கலாம் காய் வருதா இல்லையான்னு. ஆனால் வந்துட்டு விதை போட்டு வளர்ந்து வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம வந்து பார்த்து கவனிச்சுட்டு வளர்க்குற செடி கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக வராது. தானாகவே வருது இல்லையா. அந்த பிளான்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி தான் இந்த பிளான்ட்டும் வந்திருக்கு. இதை கொண்டு போயிட்டு தரையில் வைக்கணும். அப்படி இல்லைனா வந்து க்ரோ பேக்காவது மாற்றி வைக்கணும். சரி சீசன் வந்துட்டு மூடிட்டு இந்த வெயில் நாள் முடிஞ்சோடனே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னுடைய புது வரவுகள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்து கமலா ஆரஞ்சு. இன்னும் நடவு பண்ணலை. 2 மந்த் கழிச்சு வெயிலெலாம் போனதுக்கு அப்புறமா தான் வந்து நடவு பண்ணலான்னு வச்சுருக்கேன். இது வந்து சீமை இழந்தை. இது வந்து இப்போதைக்கு 15 இன்ச் பாட்டில் வந்து வச்சுருக்கேன். இதுவுமே நிறைய இப்போதைக்கு என்னுடைய டெரஸ் கார்டனில் இந்த பழமரங்கள்லாம் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் எதாவது புதுசாக வாங்கினேன்னா உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்துருந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.